கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 19ஆம் தேதி. இன்றைக்கு உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கர்த்தர் ஒரு குறைவின்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க போகும் வசனம் யோபு புத்தகம் 22வது அதிகாரம் 25வது வசனம். சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். இங்கு யோபுவுக்கு அவருடைய நண்பர்கள் பேசும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது. சர்வ வல்லவராகிய தேவன் தாமே பசும் பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் இருப்பார். எப்படி பசும் பொண்ணுனா அதுல எதுவுமே கலப்படம் இல்லாத, மற்ற எந்த ஒரு உலோகங்களும் சேர்ந்து இராத படிக்கு பசும் பொன், சுத்த பொன் சொல்றாங்களே, அப்படி பசும் பொன், கலப்படம் இல்லாத சொக்க தங்கம், சுத்த தங்கம் என்று சொல்லப்படுவது போல அப்படி உமக்கு அவரே தேவனே உமக்கு சொக்க தங்கமா இருப்பார். அதே போல சுத்த வெள்ளியாக, சொக்க வெள்ளியாக இருப்பார் என்ற வெள்ளியும் கூட மணல்ல இருந்து பிரித்து எடுத்து பல வகையான ப்ராசஸ்ல போய் தான் சுத்தப்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதுல உள்ள களிம்புகள் மணல் எல்லாம் நீக்கப்பட்டு அழகா வெள்ளி சொக்க வெள்ளியாக எடுக்கப்படுகின்றது. அப்ப தேவனும் நமக்கு சொக்க வெள்ளியை போல, அதாவது அவர் கபடற்றவராக, நமக்கு தீமை செய்யாதவராக, நமக்கு நன்மை செய்கிறவராக, நம்மேல் அன்பு பாராட்டி, ஒருவேளை மனிதர்களுடைய அன்பு எல்லாம் கூட சில நேரம் கலப்படம் உள்ளதா காணப்படுகிறது. சில நாள் நல்லா உண்மையான அன்போடு இருப்பாங்க, அப்புறம் மாறிடுறாங்க. இன்னும் வேறு சிலர் எப்படி இருப்பாங்க, உள்ளத்துல ஒன்றும் வெளியில ஒண்ணுமாக நம்மகிட்ட பழகுவாங்க. நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, மற்றவங்க கிட்ட போய் நம்மளை குறித்து தவறா பேசுவாங்க. ஆனால் ஆண்டவரோ அவர் கலப்படம் இல்லாத அன்பு உள்ளவர். தாயினுடைய அன்பு போல, எப்படி தாய் தன் பிள்ளையை நேசிப்பது எப்படி இருக்குமா, ஒரு கலப்படம் இல்லாத அன்பு. தாயானவள் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாய் நிற்பாள் தன் பிள்ளைக்காக. அப்படி கலப்படம் இல்லாத அன்பாகத்தான் தேவன் நம்மை நேசிக்கின்றார். நமக்காக பாருங்களேன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கூட இந்த பூமிக்கு அனுப்பி பலியாக கொடுத்தார் என்றால் அவர் நமக்கு எவ்வளவு மேலானவர் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பொன்னையும் வெள்ளியையும் சம்பாதிப்பதற்காக உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனா தேவனே நமக்கு பசும் பொன்னாகவும் வெள்ளியாகவும் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்ககிட்ட சொத்து சொகம் பொன் தங்கம் வெள்ளி இதெல்லாம் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? உங்ககிட்ட இருக்கிற விலையேற பெற்ற சொத்து நம்முடைய ஆண்டவர் தான். அவரை நீங்க சொந்த இரட்சகராக நீங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு கவலை இல்லை. நீங்க தான் ஐஸ்வர்ய சம்பனராகி அவர் உங்க இருதயத்துக்குள்ள இருப்பாரானா நீங்க தான் உலகத்திலேயே ஐஸ்வர்யவான்களாமே. மாயையாய் போகின்ற, அழிந்து போகின்ற, மாயையாய் போகின்ற இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக ஈடே கிடையாது. அவருடைய வார்த்தைகளே இப்போ எப்படி இருக்குதான், தேனிலும் தேனிலும் மதுரமாக உள்ளது. அதோடு கூட பொன்னிலும் பசும் பொன்னிலும் மிகவும் விரும்பப்படத்தக்கது என்று எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தர் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் சுத்தமானதாக 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது அல்லவா? இப்போ அவருடைய வசனம் எல்லாம் அப்படிதான் அழகா புடமிடப்பட்டதாக சுத்தமாக நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்க சுதந்திரமாக கொள்ளுங்கள். இதற்கு மேல உங்களுக்கு இந்த பூமியில ஒண்ணுமே வேண்டாம். அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ளதான் இருக்குது. அவரே ஆசீர்வாதத்தின் ஊற்று காரணராக இருக்கின்றார். அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள்ள இருப்பதினால நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது சொந்தமாகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி
தகப்பனே, நீர் எங்களுக்கு சொக்க வெள்ளியாகவும் ஆண்டவரே பசும் பொன்னாகவும் நீர் இருக்கிறீர் ஐயா. பழைய ஏற்பாட்டில் லேவியர்களுக்கு சுதந்திரம் அருளி செய்யப்படவில்லை, ஆனால் கர்த்தரே சுதந்திரமாய் இருந்தீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவரை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில என்ன ஆண்டவரை குறைச்சல் இருக்கிறதோ அது எல்லாம் ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த குறைச்சல்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நீர் அவர்களுக்கு சம்பூர்ணமான நன்மைகளை அவர்களோடு இருந்து கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றீர். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நம்முடைய யூடியூப் சேனல்ல அநேகர் நீங்க உங்களுடைய ஜெப குறிப்புகளை தினமும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணி அனுப்புறீங்க. நான் அதை பார்க்குறேன். அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒரு 11th படிக்கிற பொண்ணு கூட ஒரு 4 நாளைக்கு முன்பதான் எழுதியிருந்தது, என்னுடைய வாட்டர் பாட்டில் காணா போயிடுச்சு, ஜெபம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், அவங்களுக்கு அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இது வாட்டர் பாட்டில் தானே அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளவு தன்னுடையது என்று எவ்வளவு ஆசையாக வச்சுருக்கோம், அது காணா போயிடுச்சுன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்களேன். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உரிய பாரங்கள், உங்களுக்குரிய பிரச்சனைகள் என்று உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். இன்றைக்கு தியானித்த வசனத்தின்படி சர்வ வல்லமை உள்ளவர் தாமே உங்களுக்கு பசும் பொன்னாக இருப்பார், சொக்க வெள்ளியாக இருப்பார். அவரை நீங்கள் நம்பலாம், அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.